எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குவது எப்படி? இன்றைய வாழ்க்கையில் எப்போது எத்தகைய அவசரநிலை வரும் என்பது யாருக்கும் தெரியாது. வேலை இழப்பு, உடல் நலம் பாதிப்பு, குடும்ப அவசரங்கள், இயற்கை பேரழிவு போன்ற சூழ்நிலைகள் நிதி பாதுகாப்பை சிதைக்கக்கூடும். இப்படிப்பட்ட நேரங்களில் உதவியாக இருப்பதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். இது நிதி சுதந்திரத்திற்கு அடிப்படை கல்லாகவும் கருதப்படுகிறது. எமர்ஜென்சி ஃபண்ட் என்பது ஒரு தனிப்பட்ட சேமிப்பு. அது அத்தியாவசியமாகவும் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்காகவும் மட்டும் வைத்திருப்பது. இதனை உருவாக்கும்போது சில முக்கியமான படிகளை பின்பற்ற வேண்டும். முதலில் எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை என்பதை கணக்கிட வேண்டும். பொதுவாக குறைந்தது 6 மாதங்களுக்கு உங்களின் மாதாந்திர செலவுகளை சமாளிக்கும் அளவிற்கு பணம் எமர்ஜென்சியில் இருக்க வேண்டும். உதாரணமாக, உங்கள் குடும்பம் மாதத்திற்கு 40,000 ரூபாய் செலவழித்தால் குறைந்தபட்சம் 2,40,000 ரூபாய் எமர்ஜென்சியில் இருக்க வேண்டும். குடும்பம் பெரியதாக இருந்தால் அல்லது கூடுதல் பொறுப்புகள் இருந்தால் 9 மாதம் முதல் 1 வருடம் வரை செலவுகளை காப்பாற்றும் அளவுக்கு வைத்திருப்பது சிறந்தது. அடுத்து, எமர்ஜென்சி ஐ எங்கு சேமிக்க வேண்டும் என்பது முக்கியம். இதனை பங்கு சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற ஆபத்தான முதலீடுகளில் வைக்கக்கூடாது. அவசர நேரத்தில் உடனடியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் சேவிங்ஸ் அக்கவுண்ட், ரிகரிங் டெபாசிட் அல்லது லிக்விட் ஃபண்ட் போன்ற இடங்களில் வைப்பது நல்லது. இவை பாதுகாப்பானவை, மேலும் எப்போது வேண்டுமானாலும் எளிதில் எடுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கும் போது ஒரே நேரத்தில் பெரிய தொகையை சேர்க்க முடியாது. அதனால் சிறிய தொகையிலிருந்து தொடங்குவது நல்லது. மாதந்தோறும் உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு சிறிய பகுதியை, உதாரணமாக 10-15 தனியாக வையுங்கள். தொடர்ந்து செய்வதால் சில ஆண்டுகளில் நல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாகிவிடும். மேலும் எமர்ஜென்சி ஐ தனி கணக்கில் வைத்திருப்பது நல்லது. அதே வங்கி கணக்கில் வைத்தால் தேவையற்ற செலவுகளுக்கு பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகம். தனி கணக்கில் வைத்தால் அது அவசர நிலையில் மட்டுமே பயன்படுத்தப்படும். எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கும் போது ஒரு தவறு செய்யக்கூடாது. பலர் அதிக வட்டி கிடைக்கும் என்பதற்காக ஃபிக்ஸ்டில் அல்லது முதலீட்டில் வைத்து விடுவார்கள். ஆனால் அவசர நேரத்தில் உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அது பயனற்றதாகிவிடும். எனவே லிக்விடிட்டி, எளிதில் பெறும் வசதி தான் மிக முக்கியம். ஒரு நல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கி வைத்தால் உங்களுக்கு நிதி பாதுகாப்பு மட்டுமல்ல, மன அமைதியும் கிடைக்கும். வேலை இழந்தாலும், திடீர் நோய் வந்தாலும், குடும்ப அவசரம் வந்தாலும் உங்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கும். அதனால் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படாது. மொத்தத்தில் எமர்ஜென்சி ஃபண்ட் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு நபருக்கும் அவசியமான பாதுகாப்பு வலை. சிறிய தொகையிலிருந்து தொடங்கி திட்டமிட்ட முறையில் சேமித்து பாதுகாப்பான இடத்தில் வைத்தால் எதிர்பாராத சூழ்நிலைகளில் அது உங்களுக்கு பெரிய துணையாக இருக்கும்.